உலகையே ஆட்டிப்படைத்த கோவிட்-19 பெருந்தொற்றின் கோரத்தாண்டவம் தொடங்கி இவ்வாண்டுடன் 5 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. இத்தனை சீக்கிரம் காலங்கள் உருண்டோடினாலும் உலக மக்கள் வாழ்வில் அப்பெருந்தொற்று ஏற்படுத்திய வடுக்கள் அத்தனை எளிதில் மாறாது. இவ்வேளையில் கோவிட்-19 கிருமியின் பிறப்பிடமாக உலக மக்களால் விமர்சிக்கப்படும் சீனாவின் ஊஹான் நகரம் அந்த அவப்பெயரிலிருந்து வெளியேற கடுமையாக போராடி வருகிறது. அவ்வகையில் ஊஹானான் பட்டினத்தில் முன்பு கடல் உணவுகளின் மொத்த சந்தை இருந்த இடத்தில் மூடப்பட்டுவிட்ட சந்தை கடைகளை மறைக்கும் வகையில் இளநீல நிறத்தில் மதில் சுவர்கள் எழுப்பப்பட்டுள்ளன. அந்த சந்தையில் இருந்துதான் 2019 கோவிட் கிருமி முதன்முறையாக விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு தொற்றி இருக்கலாம் என அறிவியலாளர்கள் சந்தேகிக்கின்றனர். கோவிட் பரவல் கண்டறியப்பட்ட பிறகு 2020 ஜனவரி 23ஆம் தேதி உலகின் முதல் குவாரண்டைன் எனப்படும் தனிமைப்படுத்துதலை செயல்படுத்திய மருத்துவமனையும் இப்புதிய மதில் சுவர்களால் மறைக்கப்பட்டுள்ளது. அம்மருத்துவமனை ஏற்கனவே கைவிடப்பட்ட நிலையில் அங்கு கோவிட் பற்றி யாரும் பேசவே கூடாது என்றும் அதிகாரிகள் கட்டளையிட்டுள்ளனர். இந்த ஊஹான் நகரில் இதே 5 ஆண்டுகளுக்கு முன்னர் கோவிட் நோயாளிகளால் மருத்துவமனைகள் நிரம்பி வழிந்தன. 76 நாட்கள் நீடித்த உலகின் முதல் MCO எனப்படும் நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையால் சாலைகள் வெறிச்சோடி கிடந்தன. இன்று பரபரப்பான போக்குவரத்துடன் ஊஹான் மாவட்டம் பழைய உத்வேகத்திற்கு திரும்பியுள்ளது.